வச்சு குத்துனா 10 ஆறு நிக்க வச்சு குத்துனா ரேட் 9 சாமி 6 9க்கு சார் அது ரேட் ஒரு ரேட் 9 ஆறு சாமி நிக்க வச்சு குத்துனா 1 வர சாமி படுக்க வச்சு குத்துற பச்சை என்ன பச்சை நிக்க வச்சு குத்துற பச்சை என்ன பச்சை உட்கார வச்சு குத்துற பச்சை என்ன பச்சை அரே நீ குத்து நான் சொல்லுது டேய் ஓட டேய் ஓட கருப்புலங்க ஏய் ஓட டேய் ஓட அந்தார கோடிக்காரா பாகபாகத்தையா அந்தார கோடிக்காரா பேச்சு திணறுது அரியா நாலு பேரே காலை கட்டு பேர் என்ன சாமி அது தனக்கூடு தனக்கூடா தனகாலி விடுதா அதனால இவனுக்கு பச்சை படுக்க வச்சு குத்தணும் அதனால படுக்க வச்சு குத்துனா கண்ணை மூடின்னு வாயை திறந்துக்கணுமா ஆமா சாமி அரியா நீ குறைச்ச போனே வாயை திறக்கலாம் ஓம் ராஜராஜேஸ்வரி அன்னை பராசக்தி காளிதேவி வாயில என்ன விடுறாங்க வாயை தொடுறா அவங்க சாமி ஜம்மகரி ஜக்கமா வருமா புரியுதா ஜம்மகரி ஜக்கமா மூலி புண்டுவாங்க அரே நம்ம மோல் புண்டே போடு அந்த காளியாய் வருமா குதிரை காட்டேரி வரும்போது காவு கொடுக்குமா கண்ணை திறந்துட்டா நம்ம வலுப்பு சுத்து கொடுப்பேன் வாயை திறந்துங்க கண்ணை இறுக்கி மூடிக்க இருக்கிறது நீ ஒரு நான் எவ்வளவு அடிச்சாலும் நீ ஒண்ணுதான் வாங்குவேன் 100 அடிச்சா டமாட்டம் பாத்துக்க ஓமாரணி முரணி நமோடாரணி அவளுடனாடி தீமே அன்னையாசத்தி மேல்மலையனூர் அன்னையாரும் அராகினி ரணவீர வத்தினோடு மாவாதராஜனுடனாடி வருவார் ஜனங்காலை வருவார் ஜனங்கையே
நப்பா நீ போடுற பாத்துக்க இது எடுத்தாக்க போலாம் நீ படுத்தோன்னதான் சாந்தி எல்லாம் வந்துருச்சு உனக்கு கம்பெனி போலாம் அன்னைக்கடி உன்னை தேடுது அப்பா சாமி கொலாதேவி இப்படிலாம் வரும்னு நினைச்சு கூட பார்க்கலாம் யாரா கோபாலு ஓ ஒட்டி என்ன சமாச்சாரம் அருமை அரே சாமி அரே பைசா கொடு பைசாவா காலையில் வாங்கிக்கலாம் நம்ம அரே படிக்குச்சு கொடுத்து என்ன பச்சை வா மேல் மலையனூர் அங்காளி எப்படி படுத்துறது பதிலே ஆமா. நெஞ்சிலே குத்துச்சு அது ரேட்டு 10 10 அரே கொண்டு வந்து குத்துருவா சாமி ஆமா அரே நிக்க வச்சு குத்துரு பச்சை என்ன பச்சாய் அது என்ன பச்சேன் அரே பள்ளியில முருகன் எப்படி நிக்குது ஆமா அது ரேட்டு 9 ஓ முருகனோட 10 நிக்க வச்சு போகிறது அச்சனமா போடுறேன் ஆமா சரி 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 அரே அசமத்துல விநாயகர் உட்காந்துட்டு வரத படுத்துட்டு சாமி ஏய் மரியாதை பேசு விநாயகர் உட்காந்து அவரு சாதாரண ஆளு கிடையாது தெரிஞ்சுங்க அதனால அவருக்கு ரேட்டு 1.5 சாமி ஆகட்டும் அதனால இப்படி நம்ம கிட்ட இருக்குது அரே சாமி நம்ம வீட்டுக்காரர் ஓட்டிக்கே போயிருக்குது ஓட்டைக்கே வேட்டைக்கே போட்டைங்க அரே சாமி நம்ம ஓட்டுக்கு போய் ரைட் கொடுத்து கைக்குள்ள அடிக்குது சாமி எதையே அடிக்க இங்க வந்து எதுக்கு வாழ வரல கத்திட்டு தெரியுது அரே சாமி நம்மள ஊர் மேலே போறேன் நானும் தான் ஊர் மேல வந்திருக்கேன் நான் வாங்கின வர என்ன காரணம் என்ன வந்திருக்கீங்க அதனால அரே சாமி நம்ம காளி வாத்தா சாமி கொலா தெய்வம் ஏய் காளியாத்தா அரே காளி அத்தா ஆமா. அரே சாமி நம்ம சாமிக்கு எருமைகளை ஆட்டி போச்சுது கண்டிப்பா உங்க இதுல அப்படி கிடையாது குறை சொல்லலாம் ஒரு எருமை வெட்டினாங்கன்னு கொண்டு போய் போச்சு போடுவாங்க அரே 7 பானை ஆமா ஒரு பானை தலோ பானை போகுது 7 பானை அடிக்கி 7வது பண்ணி தான் பங்கு வச்சுங்க அரே சாமி நம்ம சத்தியம் அப்படி உங்க சக்தி இருக்கிறதுனால அது பொங்குது 6 சூத்து கல்வில்லை தண்ணி ஊத்திக்கல சாமி அரே நாத்து முடிச்ச புண்ட தன் கதை நீ எதை வேணாலும் சொல்லிக்க நான் ஏத்துக்கிறேன் ஏன்னா கோயில்ல போய் பொங்க வச்சுட்டு இங்க பொங்க வைக்கிறேன் உடம்படி சொல்லி கொடுத்தேன் எங்க வீட்டுல கடை விடுது வாங்க வாங்கன்னு சொல்லி கொடுத்தேன் மாறி ஆகிட்டு ரத்தத்தை விட்டுட்டு கொண்டு போய் வீட்டுல வரிச்சிக்கிறது ஆனா உங்க சமத்துல அப்படி கிடையாது அப்படியே விருந்தே போடுது சரி சரி அதனால அரே சாமி நீ சொல்றத பார்த்தா நீ நல்லவ நாங்களாம் மானம் கட்டுவோம் அரே சாமி பொண்டாட்டி ஊர் மேலே விடுறேன் நான் வீட்டுல அவளே அரே போட்டு காலையில போல நம்மளது மாலையில வந்து சாதியில சேர்க்கறது இல்லை அரே நம்ம நாயம் சாமி நம்மளே பேசி முடிச்சுக்குது அரே கோர்ட்டு கேஸ் இல்ல சாமி உங்களுக்கு அரே உனக்கு பன்னி காய்ச்சல் வருது அரே தக்காளி காய்ச்சல் வருது அரே சாமி கொரோனா வருது சுண்டக்காய் காய்ச்சல் வருது அப்புறம் இந்த காய்ச்சல் கூட வருது அரே சாமி நமக்கு எந்த காய்ச்சலும் இல்ல அரே யூடியூப் சேனல்ல இல்ல அரே கவர்மெண்டே சொல்றது இல்லை யூடியூப்ல செல்வன் நம்ம உட்காந்து எனக்கு தேவையா பண்ணேன் அரே சாமி இந்த காய்ச்சல் வந்து நம்ம நல்ல சாதிக்கு வருதுன்னு சொல்லி ஓ அது வேணா உண்மைதான் ஏன் உங்களுக்கு இப்படி வர மாட்டேங்குது அரே சாமி நம்ம குடிச்சு 2.5 வருஷமா ஆகுது அப்படி கிடையாது அதுக்கு நான் சொல்றேன் நாங்க சோப்பு போட்டு குளிச்சு தோல்லாம் தேஞ்சு போடுது கொசு வந்து உக்காதுன்னா ரத்தத்தில் இழுத்துட்டு போகுது 2.5 வருஷமா ஒருத்தி குளிக்காத இருந்தா அடை பிடிச்சி போய் அது மொத்தமா இருக்கும் கொசு கடிச்சு மூக்கு செத்து போடிச்சு கொசு சாப்பிடுது அடியோ குறை அரே சாமி நம்ம மேலே மூந்து பாரு அரே பன்னீர் வாசம் அடிக்குது இதுல மூந்து பாக்குறது அரே நாத்த முடிச்சா கத்தால இதுல மூந்து பாக்குறது ஒண்ணு சுடுகாட்டுல போய் படுக்கிறது ஒண்ணு அரே சாமி கோழி கறி திங்க மாட்டேன் கோழி திங்க மாட்டேன்
சாமிக்கு ஆமா அரே கோழி பேத்துக்குது கருமாந்திரம் அரே பல் பேத்துக்குது அரே அடிமலத்து அரே நம்ம கோழி பேத்துக்குது நம்ம திக்கிறதே சாமி சரி அரே பள்ளி கோழி சின்ன குண்டத்து சார் என்ன மயிலா இருக்கு நீ வந்து ஆளு யாரு அரே நான் யாரு அரே நம்மள பத்தி சொல்றேன் அரே உனக்கு ஆயில நோயிலே ஆமா சொன்ன அரே தமிழ நோயிலே புள்ள தச்சா அதனால இப்படி இருந்தாலும் சுவாமி நம்மளது யாரும் இருக்குது அரே குச்சி போட்டு நம்ம ஊருக்கு மேல தங்குது அரே சாமி நம்ம ஒரே சாதி பிள்ளை சாமி அரே ஆளுக்கு சல்ப நினைக்காத லவ் பண்ணு சரி அரே உள்ளே பண்ணிடுவேன் நீ லவ்ல பண்ணவன செவனப்பு பண்ணு அரே சாமி நான் யாரு நான் கொட்டை வந்து யாரு அரே சொல்லுது நான் எப்படி வந்தவன் சக்தி பிறந்தவள் இரண்டாம் பிறப்பிலே ஈஸ்வரி மானிட்டவள் மூணாம் பிறப்பிலே மும்மூர்த்தி தேவியானவள் சக்தி ஓம் சக்தி ஆமா கலைவாணி சரஸ்வதி ஸ்ரீ மகாலட்சுமி ஆமா மும்மூர்த்தி தேவியானவள் சக்தி ஒன்று சமயம் பதினாறு ஒரு சாமி ஆமா அதனால நாலாம் பிறப்பிலே நாகசக்தி அம்மனாகும் அஞ்சாம் பிறப்பிலே ஐவருக்கும் தேவியானவள் பாஞ்சாலி பாஞ்சாலமனுக்கு நான் ரகுபதா பிறந்தேன் ஆறாம் பிறப்பில காராள கமண்டனுக்கு நான் மகளக பிறந்தி வெங்கல தோட்டி வைத்துநாயகி காராம்பரணியை நான் மானிட்டவள் ஏழாம் பிறப்பில 7 கன்னிமார் கன்னிமார் கும்பிடுறாங்க 7 கன்னிமாரு ஆமா அந்த கன்னிமார் 7ஆம் பிறப்பிலே 8ஆம் பிறப்பில தென்மதுரை ஆளக்கூடிய 1000 ஆண்டுகள் அதிகார பாண்டியன் 7 மனைவிமார் கோவலிங்கி இப்படி 7 மணி 2 மணி கோழி வைத்து நான் ஜனனமானவள் எப்படி பிறந்தேன் எப்படி பிறந்தீங்க அப்ப பூசண மஞ்ச முகத்தோடும் அப்ப போட்ட கொண்டையோடும் அகுமானம் மூடி வலதுகால் சிலம்போடு கண்ணகி மதுரையத்த கண்ணகி பிரதேச நான் பிறந்தேன் 9ஆம் பிறப்பிலே உமையலாகிய சர்வ உலக நாயகி அங்காள உரணேஸ்வரி 10ஆம் பிறப்பிலே 10 கரவுள் பத்திரகாளியாகும் அகில உகலனா அகிலமெல்லாம் போற்றி வணங்கக்கூடிய அம்மனாகி காளியம்மனும் நானே மாரியம்மனும் நானே செல்லியம்மனும் நானே சோமண்டேஸ்வரி நானே
ஜெகதீஸ்வரி நானே இப்படி பல அவதாரங்கள் வைத்த சமயபுரம் மாரியம்மன் நானே மேல் மலையாளூர் அங்காளீஸ்வரி நானே இந்த அமர்ந்திருக்கிற பராசக்தி மாரியம்மன் நானே இப்படி பல அவதாரங்கள் அம்மனாகி பராசக்தி நான் அப்படி இருந்தாலும் நான் ஏன் குறைச்ச வரணும் அப்படி நான் யாருக்கு மகளாக வளர்ந்தேன் ஆமா சொல்லுங்க பாஞ்சால தேசத்தில் நீதியோடு அரசாணம் மன்னன் திரௌபதி மன்னனுக்கு நான் திரௌபதி அம்மனாக பிறந்தேன் ஏகசேனை இந்திரசேனை நலாயனச்சூடிய இப்படி ஒரு பிறப்பாகும் அதுமில்லாமல் நான் ஐவருக்கும் தேவியானவர் ரகுபத பாஞ்சாலி அதனால இப்படி பாஞ்சாலி பிறந்தேன் கூட பிறந்தது துஷ்ட தூய்மணிகள் அண்ணன் கூட பிறந்தது கோதண்ட வெல்லாகும் இப்படி இருந்தாலும் நான் அங்க ஒருத்தே வரணும் என் பேர் என்ன தெரியுமா அனத்தால சிறப்பண்ணியாட்டம் என் பேரோ திரௌபதி அம்மனாகும் திரௌபதி அம்மன் சொல்கிறாயே திரௌபதி சொல்றியே அந்த அம்மாளுக்கு உனக்கு என்ன அந்த அம்மா அழகு என்ன அந்த அம்மன் நெருப்பிலே இருந்த அம்மன் நீலவர்ண சகோதரி அம்மனாகும் அப்படிப்பட்ட அம்மன் தேவசர் உனக்கு என்ன தகுதி ஏழான சாதினி கீழான சாதினி ஒரு குறத்தி உனக்கும் அந்த அம்மாளுக்கு என்ன உறவு அதனால அந்த குறத்தியா வந்தவளே நான் தான் திரௌபதி திரௌபதி அம்மனாகும் ஏன் குறத்தியா வரும் அந்த திரௌபதி டில்லி அஸ்தாபுரத்து வேந்தனாகி எங்கள் சராசுரமளித்த அருள்குடி மன்னனாகிய துரிமன்னன் ஜெகனிமாமன் சூதால் பகடையாடி நாட்டின் நகரம் நவனித செங்கோல் வருது கொண்டான் வஞ்சகனாகிய துரியன் அதுமில்லாம 12 ஆண்டு முடித்து ஓராண்டு முடித்து வந்தால் அத்தியாசம் முடித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் நாடு தெரிவித்து வஞ்சகனாகிய துரியன் கட்டளை அதனால 1வது சூரியவனம் 2வது ராமரிசிவனம் 3வது முருகமாரிசிவனம் 4வது காலமகாரிசிவனம் 5வது சைந்தவனம் 6வது காமதேனவனம் 7வது கத்திரவனம் 8வது குருமகாரிசிவனம் 9வது ரோமரிசிவனம் இப்படி ஒரு கடந்து 12வது காமிகாவனம் காமிகாவனம்னா தெரியாது பாலைவனம் வடநாட்டுல ஒட்டகம் மேய்க்கிறாங்களே அங்க பாலைவனம் பயிர் விளையாது வெறும் மணல் அப்படிப்பட்ட இந்த பாலைவனத்தில் எப்படி விளைவது எப்படி ஓராண்டு காலம் கழிப்போம் சொல்லி என் ஆயனாகிய பரந்தாமனை ஐவரும் ரகுபாதியா திரௌபதியும் கேட்டு அழைத்து கேட்டோம் அண்ணன அர்ஜுனா உனது தேவி எழுத தங்கை திரௌபதி அம்மன் குருவேடம் தரித்து குறித்தியாக சென்ற டெல்லி அஸ்தாபுரம் சென்று சென்னல் வெற்று வந்து அதை விதித்தால் ஓராண்டு காலம் கழிக்கலாம் அப்படி என்று பகவான் உரைத்தார் அப்படி இல்லை என்றால் ஒரு காலப்படி அதுக்கு பகவான் உரைக்க அவருடைய வார்த்தை கேட்டு ஆயன் சகோதரி மஞ்ச முகத்தலை மாயவன் தங்கை நான் குறைத்தே வந்தேன் ஆமாண்ணா இப்ப நான் எங்க போறேன் என்ன சுடுகாடு போடுங்களா வீட்டுல சுடுகாடு போச்சு போற மாதிரி இருக்கிறான் யாரு போறாங்க தெரியும் நெஞ்சில பாய்ச்சி வச்சிரு
அதனால அப்படி இருந்தாலும் நான் ஆமா என்னை மாறிட்டவர் யார் தெரியுமா? அம்மா பதிவா தந்த ஊழா பாண்டவாரி 5 பேரு பாண்டவர்கள் 5 பேர் இருவருக்கும் முந்தி பிறந்தவராகவும் இருவருக்கும் பின் பிறந்தவராகவும் 11 காரணம் கிடைத்த ஆனாலே அழகு மன்னன் அர்ஜுனன் என் கணவராகும். அப்படி இருந்தாலும் இப்ப நான் குறைத்தே வந்துக்கிறேன். எங்க அண்ணன் குறைத்தே வர சொல்லுகிறார். அதனால நான் கேட்டது சுடுகாட்டுக்கு போறேன். சீக்கிரம் சேர்த்து பண்ணி சுடுகாடு கேட்டு பாரு. வீட்டுக்கு செல்வன் ஆனந்த கேட்டு பாரு. செல்வன் யாரு சுடுகாடு சேர்றாங்கன்னு. அதனால பிறந்தாமலை கேட்டு அதுக்கு பின்னால் என்ன நடக்கும் என்பதை அறிவு செய்வோம். சரிங்க.